ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சீஸ் சாண்ட்விச் வீட்டிலையே ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாமா? நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன், பட்டர், சீஸ், கேரட், வெங்காயம், தக்காளி, சால்ட்டு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இது பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். சீரகத்தை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்குவோம், அப்போ தான் வாசமாக இருக்கும். சீரகம் பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதங்கக்கூடாது. எப்போவுமே சாண்ட்விச்சுக்கு வந்து நல்லா நறுக்குன்னு எல்லாம் வச்சு கடிச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். முழுசாகவே ரவுண்டாக அரிஞ்சு வைப்பாங்க. நம்ம மசாலா சாண்ட்விச் செய்கிறதுனால வதக்குறோம் எண்ணெயில். அதனால் ரொம்ப வதக்காமல் லைட்டாக வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளியை பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டை சேர்த்துக்குவோம். கேரட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குவோம். அந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்குவோம். வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். சால்ட்டு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இதெல்லாம் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குவோம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்குவோம். வதங்கிருச்சு. இப்போக்கி வந்து சாக்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ சில்லி சாக்ஸு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நான் ரெட் சில்லி சாக்ஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் க்ரீன் சில்லி சாக்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து டொமேட்டோ சாக்ஸ் சேர்த்துக்குவோம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். போதும். இப்போ இதை மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாது. சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தவாவை வச்சு தவா காயட்டும். தவா காஞ்சோடனே பட்டர் சேர்த்துக்கலாம்.
பட்டர் சேர்த்து இப்போ ப்ரெட்டை வந்து அதில் வச்சுக்கலாம். வச்சு ஒத்த சைடு மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மறு சைடும் பட்டர் வச்சுக்கலாம். ப்ரெட்டு மேலே பட்டர் வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இது மேலே வந்து நம்ம மசாலாலாம் வைக்கணும். நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை அந்த ப்ரெட்டு மேலே எடுத்து வச்சுக்குவோம். ஒரு ப்ரெட்டு மேலே மட்டும் வச்சுக்கலாம். இப்போ மசாலா மேலே சீஸ் வச்சுக்கலாம். இன்னொரு ப்ரெட் எடுத்து அந்த சீஸ் மேலே வச்சுக்கலாம். வச்சு திருப்பி போட்டு இன்னொரு சைடு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ரோஸ்ட் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க ப்ரெட்டையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். பட்டர் சேர்த்து ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி மசாலா வச்சுக்கலாம். மேலே சீஸ் வச்சுக்கலாம். ஒரு ப்ரெட் எடுத்து மேலே வச்சு திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மசாலா சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் டொமேட்டோ சாக்ஸு இது மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், see you.